ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வெற்றி குழம்பு கடையில என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா முயல் கறி தான் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷலே. இந்த முயல் கறி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புரோட்டீன் கண்டென்ட் மிக மிக அதிகம். அதே மாதிரி பாஸ்பரஸ், சிங்க், B12 விட்டமின்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம இதை என்ன டைப்ல செய்ய போறோம் அப்படின்னா வறுவல் டைப்ல தான் செய்ய போறோம். அதுவும் ஜீரகம் அதிகமா போட்டு மசாலாவை குறைச்சு ஜீரக வறுவல் செய்ய போறோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல வெட்டி தோலெல்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் இதை க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு சுட்டு அதுக்கப்புறம் செய்வோம். முயல் வறுவல் செய்யக்கூடிய மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜீரகம் தான் அல்டிமேட்டே. ஜீரகம் வந்து 5 ஸ்பூனு, மிளகு 3 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 2 ஸ்பூனு, ஜாதிபத்திரி, ஏலக்காய் 4, கிராம்பு 3, அன்னாச்சிப்பூ ஒரு 2. இது எப்படி பண்ணுவீங்க? இது எல்லாமே வந்து நல்ல வெறுஞ்சட்டியில் வறுத்து நல்ல உரலில் போட்டு இடித்து சேர்க்க போகிறோம். அந்த இடித்து சேர்க்குற ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முயல் கறி சுக்காவுக்கு இன்றைக்கி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முயல் கறியை தான் செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி முயல் கறியை ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுட்டோம். இதோட இஞ்சி பூண்டு மஞ்சள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முழுக்க இங்கே சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. இதுக்காக அரைச்ச மசாலா நிறையா இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கறதுக்கு தேங்காய் துருவில் கொஞ்சம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து ஏற்கனவே மசாலாவில் சேர்த்துருக்கோம். இதில் தனியாக வேறு ஜீரகம் செய்ய போகிறோம், ஏன்னா ஜீரக வறுவல் தான் செய்ய போகிறோம். கடைசி ஆட் பண்ணுறதுக்கு வறுத்த வெங்காயம் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ நம்மகிட்ட கிட்டத்தட்ட 1.25 கிலோ கறி இருக்குது, அதுக்கேற்றப்ப நான் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரப்புக்காக காஷ்மீர் வத்தல் சேர்க்கலாம். இது கலரும் கொடுக்கும், உரப்பும் கொடுக்கும். ஒரு 3 ஸ்பூன் சேருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லித்தலையும் நல்ல கையில் கசக்கி போட்டு. ஸோ இப்போ நம்ம இதுக்காக அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம மசாலா சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம், அதனால நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஃபைனலாக நம்ம முயலை சூப்பராக செஞ்சாச்சு பாருங்க. அப்படியே மணக்குது ஜீரக மனம், சரிங்களா? இந்த வறுவலை தொட்டுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு. 4 விசில் வச்சனால பஞ்சாக ஆயிடுச்சு கறியும். ஸோ சூப்பரான முயல் கறி இன்னைக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க கஸ்டமர், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.